இயக்குனர் என தனது பரிமாணத்தை மாற்றிக்கொண்டு சினிமா துறையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், தனது தந்தைக்கு ஒரு அடையாளம் இருப்பது போல தனக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என முயற்சித்துக் கொண்டே இருந்த ஒரு மனிதர் தான் மனோஜ் என்று அவருடன் பழகிய நண்பர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருடைய சினிமா வாழ்க்கை என்பது உதவி இயக்குநராக தனது தந்தையிடமே தொடங்கி இருக்கிறார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிறார். தந்தையே அவருக்காக ஒரு படம் அடிக்கிறார். 1999 தாஜ்மஹால் படம். அது அன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு பேசப்பட்ட படமாக இருந்தது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அதுல ஒரு பாடிய பாடலும் இடம்பெற்றிருந்தது. எலுமிச்சி என்கின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது. இன்றைய அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் குரலில் பாடிய பாடல்கள், அவர் நடித்து ஹிட்டாகி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டது. மிகவும் உணர்வுபூர்வமான தருணமாக அவருடைய குடும்பத்தினர் இந்த துக்கத்திலும் அவருக்கான ட்ரிபியூட், அவருக்கான அந்த நினைவை பகிர்ந்து கொள்வது விதமாக அந்த பாடலை இசைத்தபடியே அந்த வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய உறவினர்கள் நிறைய பேர், அவருடைய பழக்கப்பட்டவர்கள் எல்லோருமே இங்கே இருந்தார்கள். ஆனாலும் தேனியில் இருந்து சென்னை வந்ததன் பிறகாக பாரதிராஜா அவர்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கலை உலக சினிமா குடும்பம் ஒன்று உருவானது என்று நிறைய பேர் சொன்னார்கள். அதுபோலத்தான் நேற்று அவர் மறைந்த செய்தி கேட்டதிலிருந்து அவரை விட்டு பிரியாமல் அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருடன் சேர்ந்து வளர்ந்த நபர்களாக, தம்பியாக, அண்ணனாகத்தான் மனோஜ் பழகுவார். எல்லோரிடமும் இன்முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் மனோஜ் இருந்தார். அவருடைய மறைவு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மறைவு. பாரதிராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய இழப்பு இது. இந்த கொடுமை என்பது வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் அவர்களுடைய கருத்துக்களும், பாரதிராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எப்படி ஆறுதல் சொல்வது, இந்த மீளா துயரிலிருந்து எப்படி அவர்களை வெளிக்கொண்டு வருவது என்பதெல்லாம் தெரியவில்லை. கடவுள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நடிகர்கள் அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பிலே நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த துக்கமான நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த கலை உலகினர் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள், பாரதிராஜா அவர்களுடைய ரசிகர்கள், மனோஜ் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சற்று முன் அவருடைய உடல் நீலாங்கரையில் இருந்து அவருடைய இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. எடுத்து பெசநகர் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே அவர்களுடைய குடும்ப வழக்கப்படி அவருக்கான அந்த இறுதி சடங்குகள் செய்யக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அவருக்கு 2 மகள்கள். பாரதிராஜாவை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒரே மகன் மனோஜ் மட்டும்தான். அவர் மீது அந்த பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்ததாகத்தான் எல்லோரும் சொல்வார்கள். படப்பிடிப்பு தளத்தில் கூட மகனிடம் நேரடியாக வெளிப்படையாக அவர் திட்டமாட்டார் எனவும், சக கோ டைரக்டர்கள் மூலமாகத்தான் அவருக்கு அந்த கருத்துக்களை பதிவு செய்ய சொல்வார் எனவும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தனது மகனை மாற்ற வேண்டும் எனவும் பாரதிராஜா மெனக்கெட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். பாரதிராஜாவினுடைய ஒவ்வொரு படம் தொடங்கும் பொழுதும் வணக்கத்திற்குரிய பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தொடங்குவார். அதே போலவே தான் தனது குடும்பத்தின் மீதும் தனது மகன் மீதும் பேரன்பு கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார் பாரதிராஜா. அவருடைய மகனுடைய இழப்பு என்பது பாரதிராஜாவிற்கு மிகப்பெரிய இழப்பு. இத்தனை ஆண்டுகள் அவர் சினிமா துறையில் இருந்து சாதித்து காட்டியது எல்லாமே அவருடைய மகன். இந்த இழப்பு என்பது அவருக்கு நிம்மதியான வாழ்வையும் அந்த முதுமையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது எனவும் அங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் பதிவு செய்திருந்தார்கள். எப்போதுமே தனது மகனை பற்றி பேசுவார். தனது மகனுடைய அந்த மெனக்கடல்கள் குறித்தும் அவர் குறிப்பார். அவர் நடனம் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், சண்டை பயிற்சி மேற்கொள்வதாக இருக்கட்டும், நடிப்பு கலையிலும் சிறந்தவனாக, கைதேர்ந்தவனாக வர வேண்டும் என தன்னைத்தானே வருத்திக் கொண்டு பல்வேறு சூழல்களிலும் சமயங்களிலும் மனோஜ் தன்னை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவரே மற்றவர்களிடம் பாராட்டியிருப்பதாகவும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். மனோஜை பொறுத்த வரைக்கும் தந்தையிடமிருந்து பாராட்டு பெறுவது, அவருக்கு தந்தைக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பது என்பதுதான் கனவாக இருந்திருக்கிறது. அந்த கனவுக்காக மெனக்கெட்டு ஓடி அதுவே அழுத்தமாக மாறி தற்பொழுது இதய அறுவை சிகிச்சை செய்ததன் பிறகாக வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று மாலை அவர் இயக்க எழுதியிருக்கிறார். அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் நேரில் வந்து பார்க்க முடியாதவர்களும் அவருடைய சமூக வலைதளங்களில் வாயிலாக அவருக்கான அந்த இரங்கல் குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜாவுடன் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சூழ்நிலைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். என் மகன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். சிங்கம்பத்த பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தையை கூட அவர் மனோஜுக்காக எழுதி அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த இரங்கல் குறிப்பு ஒன்றையும் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த சூழலிலும் கூட அவரை நேற்று இரவில் சேத்துப்பட்டில் சென்றிருந்தார். இன்று காலை நீலாங்கரைக்கு வந்திருந்தார். இன்று மின் மயானத்தில் பாரதிராஜாவுடன் ஆறுதல் சொல்லிக் கொண்டே வைரமுத்து அவர்கள் இருக்கிறார்கள். பாரதிராஜாவினுடைய அந்த அன்னைக்கிளி படம் வெளியான போது அந்த இசையை கேட்டு இங்கே ஓடி வந்தவர்கள், அந்த படத்தின் மூலமாக ஓடி வந்தவர்கள் என்றாம் சொல்லக்கூடிய சீமான் இங்கே இருக்கிறார். அவர் இன்று காலையிலிருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் மனோஜினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாரதிராஜா அவர்களுடன் தொடர்பு நின்று ஆறுதலாக நின்றிருக்கிறார். இதுபோன்று பாரதிராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள், பாரதிராஜாவை ஐகானிக்காக கொண்டு இந்த சினிமா துறைக்கு வந்தவர்கள், மனோஜுடன் சேர்ந்து விளையாடியவர்கள் எல்லோருமே இங்கே அவருடைய அந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்விலும் இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய அந்த இடத்திலும் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது.